ஹாய், நான் உங்கள் முத்துக்குமரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மலையாளத்தில் வெளியாகிருக்கிற சூக்ஷ்மதர்ஷினி அந்த சினிமா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண கதையை எவ்வளோ அருமையான திரைக்கதையோடு கொண்டு போய் எவ்வளோ சஸ்பென்ஸாக கொண்டு போய் நல்லா கொண்டு போய் கடைசியாக படம் முடியும் போது அந்த முடிச்சு அவுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். நஸ்ரியா நசீம், பசில் ஜோசப் நடிச்சிருக்கிறாங்க. அவர் எம்சி ஜிதான் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது கதை. ஒரு சாதாரண கதை, ஒரு த்ரில்லர் கதை தான் அது. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கதையை நல்ல ஒரு திரைக்கதையாக அமைச்சு ரொம்ப சஸ்பென்ஸாக கொண்டு போகிறாங்க. கடைசியில் கொண்டு போய் அதனுடைய சஸ்பென்ஸை இது பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சில விஷயங்களில் சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்கன்னு பார்த்தாங்கன்னா அது உடனே அதை முடிச்சிடுறாங்க. சில விஷயம் அவர் நஸ்ரியாவுக்கு இந்த சில விஷயம் அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் தெரியுது, அந்த வில்லன் பண்ணுற விஷயம்லாம் தெரியுது அப்படின்னா அது உடனே இவங்களுக்கு நஸ்ரியாவுக்கு தெரிஞ்சது வில்லனுக்கு தெரியும், 2 பேரும் பார்த்துடுறாங்க. அது அவர் கடைசியாக தான் கொண்டு போய் முடிப்பாங்கன்னு பார்த்தா அது அப்போவே 2 பேரும் சந்திச்சிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. இதையும் இப்படி வச்சார் டேரக்டர் அப்படின்னு. அப்படி வச்சும் கூட இந்த படத்தை கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போய் நல்லபடியாக முடிச்சிருக்கிறார். நல்லா இருக்குது. ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அழகான நடிப்பு, 2 பேர்ட்டுமே நல்லபடியாக நடிப்பு. ரொம்ப ஒரு இது கிடையாது, ரொம்ப பில்டப் கிடையாது. அதுமாதிரி நல்ல டைரக்ஷனு, நல்ல ஒரு கேமரா ஒளிப்பதிவுலாம் அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கதையை எழுதியிருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதுல் ராமச்சந்திரன், லிபின் அவங்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. நல்லா இருக்காங்க. அதுமாதிரி இந்த எம்சி ஜிதின் நல்லபடியாக டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. படம் சூப்பராக இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இந்த கதையை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். அது இவங்க நஸ்ரியா நசீம், இந்த ஹீரோ எல்லாம் ஒரு இடத்துல ஒரு ஒரு தெருவில் இருக்கிறாங்க. ஒரு 4-5 பில்டிங் இருக்கும், அது தெருக்குள்ளே இருக்கிறாங்க. 4-5 வீடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் நஸ்ரியா நசீம் ஒரு எப்போவுமே எதை பண்ணாலும் ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது எப்படி வந்துச்சு, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதில் பசில் ஜோசப் அவங்க வீட்டுக்கு எய்த்தாப்பில் வர்றாரு. அவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் அதை இந்த எய்த்த வீட்டில் இருக்கக்கூடிய நஸ்ரியா நசீம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அவர் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இதில் கண்டுபிடிக்கிறதுல போய் எப்படி மாட்டிக்கிட்டாங்களா, அந்த எப்படி அதுலேருந்து வெளியில் வந்தாங்க, அதை எப்படி அதை கண்டுபிடிச்சி சொன்னாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட முழு கதையை நான் சொல்லலை. பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. டிஸ்னி ப்ளஸ் கிளாஸ் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட இருக்குது. பாருங்கள். இந்த இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.